அங்கத்தே தந்தார் என் பாட்டனாரோ ஆமா அங்கத்தே தந்தார் என் பாட்டனாரோ தகுதியில்ல என் மாமன் முத்து தேர் மாணிக்கத்தே தந்தார் அம்மா அம்மா என் அம்மையா எனக்கு தாயாக இருப்பதாலே எனக்கு தாயாக இருப்பதாலே எனக்கு தாயாக நீ இருப்பதாலே எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? எனக்கு பவளத்தே வேண்டுமா? பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் எனக்கும் உனக்கும் பெருத்ததோர் வீர போட்டி வைத்தார்கள். வீர போட்டி போட்டி என்றால் தேர் ஓட்டு போட்டி. தேர் ஓட்டு போட்டி. இந்த தேர் ஓட்டு போட்டியிலே முதல் முறையாக அங்க தேர் ஓட்டினே உடைந்து விட்டது. என்னை பார்த்து பள்ளி சாலையில பிள்ளைகள் கை தட்டி நகைத்தார்கள். மாதா இரண்டாவது முறையாக முத்து தேர் ஓட்டினேன். என்னுடைய பாட்டன் கொடுத்த முத்து தேர் அதுவும் உடைந்து விட்டது. மூன்றாவது முறையாக மாணிக்க தேர் மற்றாத ராஜர்கள் கொடுத்த மாணிக்க தேர் ஓட்டினேன். மூன்று தேருமே உடைந்து விட்டது. மாதா பாத்தி நீ ஓட்டக்கூடிய தேராகப்பட்டது. அது என்ன பவள தேர் என்று கேட்டார்கள். எனக்கு பவள தேர் வேண்டுமாதா? பவள தேர் தராவிட்டா அம்மா கேள்வி பண்ணாமா என்ன மகளே? அம்மா இத்தனை தேரை ஓட்டி அனைத்து தேரும் உடைந்து விட்டது. சரி, என்ன தேர் வேணும் உனக்கு? எனக்கு பவள தேர் வேண்டும். பவள தேர் வேண்டும். ஆமா.
ஒரே ஒரு மகன் ஒப்பேற்ற மகன் அண்ணா எங்க ஐயா தெர்றா அண்ணா உயிரே கேட்டாலே புள்ளி கொடு எனக்கு மானா போ பேர் வாயினது கூட மண்ணானே எனக்கு மானா போ என்ன வேணும் மானா போ என்னடா அம்மா அவன் கேள்வி பண்றா பாருமா தூக்குடா தூக்குடா என்னால தூக்க முடியும் என்னால எப்படி தூக்க முடியும் அப்பா தூக்குடா கோயிலா உங்களை வாயினா புடிடா கோயிலா என்னால சும்மா இது நம்ம தண்டை பண்ணுவோம் ஏய் யார் தெரறோம் பண்ணா ஓ இவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது கூட இவன் இன்சில் யார் பேர் போட்டது யார் பேர் போட்டா வீட்டுக்காரன் பேர் போட்டான் ஆமா கையத்தனால போட்டனால சேர்த்தது இவனுவா அது தெரியுமா அம்மா எனக்கு பவள தேர் வேண்டுமா பவள தேர் தானே வேண்டாம் ஆமா பவளத்தை கொண்டு வந்து தேரக அமர்த்தி ஆமா பள்ளிக்கு அனுப்புறேன் உன்னை அது தர வரையில் நான் பாஸ் குடிக்க மாட்டேமா சரி டேய் நான் சுவாசி துண்ண மாட்டேமா ஏன்டா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேமோ ஸ்கூல்ரா ஸ்கூல் அந்த பாலை குடிக்கணும் சாப்பிடுறடா பால் எல்லாம் என்னம்மா 16 வயசு ஆயிடுச்சு ஒண்ணு கூட பால் குத்துனுது அந்த பாலடா கூட தாங்க வீட்டுல மாடு இல்லையா அம்மா வெடியார் காலை 5 மணி அளவுக்குள்ளே அவளை தேர் தராவிட்டால் என்னுடைய உயிரை கொள்வேன் 5 மணி நேரம் இல்லடா நான் செத்து போடுறோமோ அதுக்கு முன்னாவே தேர் கொண்டாட நீங்க நான் தாய் வாயில போட முடியும் சத்தியமா சத்தியமாக தேர் கொண்டாட என் மீது சத்தியமாக உன் மீது சத்தியமாக நான் தேர் கொண்டாடுறேன் பட்ட அந்த இலைகளுமே சாப்பிட்டு போறோமா என்னடா கை கொடுறேன் ஆண்டி உனக்கு ஏண்டா என் மகனாகப்பட்டவர் பவள தேர் கேட்டு இருக்கின்றார் குழந்தைக்கு பவளத்தேர் ஓணுங்கிறான் குழந்தைனா செத்துருவான் அந்த பவளத்தேர் எங்க இருந்தாலும் காட்டிலே என்ன கொண்டு போ தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் காட்டுல போய் நான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி தேட முடியும் என்னால முடியாது எப்படி இருந்தா அவர் பேர் இதுக்கு ஒரு யோசனை நீ தான் சொல்லணும் அவர் பேர் பேருதா அண்ணன் பேரா அண்ணன் பேரா நல்ல சட்டு சுதர்சன் அவரை கூட்டு போய் அவருக்கு தெரியும் இந்த பக்கம் ஏறடி அங்க பவள தேர் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது அதுக்கு சரியான யோசனை யார் அனுப்பினா முடியும் நீ தான் சொல்லணும் இப்போ நீ வந்து பவளத்தேரை வந்து தேடி போய் எடுத்துன்னு வர முடியாது ஆம்பளை போனதான் முடியும் முடியும் கரும்புத்திர மகாராஜனுக்கு லீவு ஆகலாம் உங்க மூத்தாருக்கு ஒரு லீவு அனுப்பிச்சுமானா பவளத்தேரு உங்க வீட்டுக்கார போய் கண்டுபிடிச்சு வருவாரு அவருக்கு மூத்தாறு கரும்புத்திர மகாராஜனுக்கு லீவு ஆகணும் ஏன்னா இந்த லிகிதாகப்பட்டது அர்ஜுனனுக்கு அர்ஜுன் வந்து பவளத்தேரை கண்டிப்பா கொண்டு வரும் அப்படியா அப்படின்னு லிகிதாகம் சரி லிகிது மகாராஜா ராஜேஸ்வரி மகாராஜா ஸ்ரீ தீனு உம்மல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சாரி எப்படி இருந்தால் இந்த கடிதத்தை கண்டால் ஓட்டாட்டமா ஓடி வந்தால் சோகமா ஒரு கடிதம் என்ன பண்ணிக்கிறாங்க இங்கி தொட்டு தொட்டு படிதா புடி எல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டுக்கிறேன் சரி படி மகாராஜராஸ்திரி ராஜஸ்திரி மக கணபதியே புரிந்தியே எப்படி என்றால் தென்மதுரை நாட்டாளக்குடியே அண்ணி ராணி எழுதலிக்கிறது என்னவென்றால் என்னுடைய மகனாகப்பட்டவனோ குலேந்திரன் ஏற்பட்டு தூண்டு கிடைக்கிறான் இது ஆகப்பட்டதோ தந்தையாகப்பட்ட கண்டு அறிந்து மகனை பார்க்க வேண்டும் விட்டால் நானும் என்னுடைய மகனும் தீ மூட்டி கீழே ஏறிவிடுவோம் பீ போட்டுனா அந்த எய்த்தாடுறா பி எய்த்தாடுறா பீ சாலு நல்லா செதுருமே எய்த்தாடுறா எய்த்தா மவுஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் 100 நாள் வேலைக்கு போறே இல்லையா ஓய துட்டணும்
ஓய்வு கணவர் சேர்த்த சேர்த்து சரிம்மா ஆதார் கார்டுல துட்டு எடுக்கணும்னா ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் ஃபிங்கர் வச்சுதான் போகும் சரிம்மா சரி இந்த கடிதத்தை என் கணவர் பெரிய கணவர் என்னோட மூத்தாருக்கு போய் சேர வேண்டும் அப்படியாகட்டும் சென்று என் மூத்தார் ஆயிட்டு வா அதே கருத்தவர்களே விதமாக எப்படி என்றால் அள்ளி அகப்பட்டரோ லிகித்து எழுதி பாயுதே மூலமாக தருமர் இடத்துல சேர தருமர் அகப்பட்டரோ தம்பி அகப்பட்டரோ அர்ஜுனுக்கு சேர நேரத்திலே அர்ஜுனுடைய மனைவி ஆனக்குந்தி அமராவதி பற்ற வாழக்கூடிய சுபத்ரா மாது சபனாடி வருவதை காண்கே
கிழிசை கொலுசு கொலுசு. ஏண்டா ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆண் மகன் கொஞ்சம் எட்ட நின்று பேசணும். கிட்ட வந்து பேசுறீங்களா? பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கல்லானால கணவன், புல்லானால புருஷன், கணவனை கண்கண்ட தெய்வமாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வாழ்ந்த மணியா கல்லான கணவன், புல்லானால புருஷன், கணவனை கண்கண்டு தேவட. இப்போ கல்லானவன கணவன கிடையாது, உனக்கு கண்டவனே கண்கண்டு தெய்வம் போல வாயிரு. மச்ச மச்சான் மாமா, நாகராஜ மாமா, அந்த ஒரு நொடிக்காக என் உசுறு வாடுது. உசுறு வாடினா கரண்ட் பிடிச்சி சாவு. சரி அண்ணா, இவரை பார்த்து பாடு, சாப்பாடு போட்டு. நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ அழுகு, எவ்வளோ ஒரு அந்த பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசமாக பார்ப்பாங்க, அழகு பார்ப்பாங்க. வயிற்றுல பிறந்த பிள்ளை மாதிரி பார்த்தாங்க, கவனிச்சாங்கடா. சாப்பாடு எந்த குறை கிடையாது, எந்த ஒரு குறையும் இல்லை. வரவேற்பு கூட அழகாக வர வச்சாங்க. ஆமாம் ஆமாம், அதான் உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழுகுறேன். கேஸ் இருப்பாரு, வயிற்றுல போகிறது பிள்ளை